காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அன்பு உறவுகளே, இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நீங்கள் கிருபை மேல் கிருபை பெற்றவர்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் வசனங்கள் 4-5 சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஜெபிப்போம். பரலோக தேவனே, மகிமையாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, உம்மை வணங்குகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா என்று சொல்லி உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் புகழ் உண்டாக்குகிறோம். என்னையும் எங்களையும் தாழ்த்துகிறோம். என்னோடு இன்றைக்கு ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசியையும் கர்த்தர் தேற்றுகிறபடியால் நன்றி. அவர்களுக்காக நீர் குறித்த எல்லையை வைத்திருக்கிறதுக்காக நன்றி. அவருடைய எதிர்காலத்தை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறபடியால் நன்றி. தாயின் கருவிலே அவர்கள் உருவாகும் முன்னே நீர் அவர்களை ஒரு நோக்கத்திற்காக தெரிந்தெடுத்ததற்காக நன்றி. அதை நிறைவேற்றும் அளவும் கைவிடாதிருப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உங்களுடைய திட்டத்திற்கு விரோதமாக உலகத்திலே வரக்கூடிய எல்லா விதமான தொந்தரவுகளுக்கும் கர்த்தர் அவர்களை விலக்கி காத்து சுக ஜீவிகளாக உம்முடைய நாம மாத்திரம் அவர்கள் மூலமாக மகிமைப்பட உதவி செய்வீராக. இன்றைக்கு நாங்கள் கேட்டுக்கொள்ள போகிற சத்தியத்தை கர்த்தர் அழகாக கற்றுத்தாங்க. கற்றுக்கொண்டு அநேகருக்கு நாங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். யுத்தத்தில் ஜெய கொடியானவர் என் தேவன். இந்த தலைப்பிலே சத்தியத்தை தியானிப்போமா? பழைய ஏற்பாட்டின் புத்தகமாகிய யாத்திராகமம் 17 அதிகாரம் வசனங்கள் 11-12 படிக்கிறேன். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. யுத்தத்தில் ஜெயக்கொடியானவர் என் தேவன். அன்பானவர்களே, இந்த உலகம் ஒரு யுத்த களம். திகைத்து போய் நிற்க வேண்டாம். நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது நீங்களும் ஒத்துக்கொள்வீர்கள். இந்த உலகத்தில் லட்சக்கணக்கான யுத்தங்கள் நடந்திருக்கின்றன. கோடிக்கணக்கான பேர் யுத்த களத்திலே தங்களுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார்கள். 20ஆம் நூற்றாண்டில் முதலாம் உலக மகா யுத்தத்தை தேசங்கள் கண்டன. இந்த யுத்தத்தில் போர் வீரர்கள் தான் அதிகமாய் கொல்லப்பட்டார்கள். ஆனால்
இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் பொது ஜனங்கள் லட்சம் லட்சமாய் மரித்தார்கள். இப்பொழுது உலகம் மூன்றாம் மகா யுத்தத்தை நோக்கி தீவிரித்துக் கொண்டிருக்கிறது. அதே நேரம் விசுவாசிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆவிக்குரிய யுத்தங்களும் உண்டு. தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் வருகிற யுத்தத்தில் கர்த்தர் தாமே உங்களுக்காகவும் எனக்காகவும் யுத்தம் செய்கிறார். இதுதான் உலக பிரகாரமான யுத்தங்களுக்கும் போர்களுக்கும் ஆவிக்குரிய யுத்தங்களுக்கும் உள்ள வித்தியாசம். இஸ்ரவேலர் நிராயுத பாணிகளாக எகிப்திலிருந்து வெளியேறின போது பார்வோன் தன்னுடைய ரதங்களோடும் சேனைகளோடும் சிவந்த சமுத்திரத்தில் யுத்தத்திற்காக வந்தான். கர்த்தரோ யுத்தத்தில் ஜெயகொடியானவர். இஸ்ரவேலருக்காக யுத்தம் செய்து பார்வோனின் குதிரையையும் குதிரை வீரர்களையும் சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டார். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், யாத்திராகமம் 14:14, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் சேனைகளின் கர்த்தர், யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்த போது சிறு சேனையை வைத்து மிக திரளான சத்துருக்களை விழும்படி செய்தார். 300 பேரை கொண்ட கிதியோனின் படையை கொண்டு கடற்கரை மணல் அத்தனையான மீதியானியோரை தங்களுக்குள்ளே வெட்டி விழும்படை செய்தார். யுத்தத்தில் ஜெயக்கொடியானவர் என் தேவன். யோசபாத் துதி செய்த போது அவருடைய சத்துருக்கள் அவர்களுக்குள்ளாகவே யுத்தம் செய்யும்படி கர்த்தர் அவர்களுடைய சிந்தனையை கலங்க பண்ணினார். நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து யுத்தம் செய்தன. இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்காக எனக்காக யுத்தம் செய்கிறார். மறந்துவிட வேண்டாம். நமக்கு ஒரு எதிரி உண்டு. அவன் உங்கள் சபையார் அல்ல, விசுவாசிகள் அல்ல, உடன்பிறப்புகள் அல்ல, குடும்பங்கள் அல்ல, உலகத்திலே நீங்கள் வைத்திருக்கிற அன்புகள் அல்ல. அவன் பெயர்தான் சத்துரு, சாத்தான். அவன் நம்மோடு யுத்தம் செய்ய வருகிறான். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று எபேசியர் 6:12 படிக்கிறோம். அது மாத்திரமல்ல, பொய்யின் ஆவிகள், வேசித்தன ஆவிகள், விபச்சார ஆவிகள், இச்சைகளின் ஆவிகள், கொலை வெறையின் ஆவிகள், கன நித்திரையின் ஆவிகள், சோர்வின் ஆவிகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யுத்தம் செய்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் கர்த்தரோ நம்முடைய ஜெயக்கொடியானவராய் யெகோவா நிசியாய் இருக்கிறார். அன்பானவர்களே, இஸ்ரவேலர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறி பாலும் தேனும் ஓடுகிற கானானை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ரவிதீம் என்ற இடத்திற்கு வந்தபோது அமலேக்கியர் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் யுத்தத்திற்கு வந்தார்கள். இந்த அமலேக்கியர் என்பவர்கள் யார்? அவர்கள் ஏசாவின் சந்ததியிலே வந்தவர்கள். ஏசாவின் பேரனுக்கு அமலேக்கு என்று பெயர். ஆதியாகமம் 36:12 அதை சொல்கிறது. அமலேக்கு என்ற வார்த்தைக்கு மாம்சீகம் என்பது அர்த்தமாகும். அவர்கள் கர்த்தரை தெரிந்து கொள்ளவில்லை. மாம்சீகமான ஜென்ம சுவாபத்தோடு வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் இஸ்ரவேலரோ ஆவிக்குரிய சந்ததியராய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனிடத்திலிருந்து வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கையையும் சுதந்திரங்களையும் பெற்றவர்கள். இன்றைக்கும் கூட ஆவிக்குரிய சந்ததியை மாம்சீகமான அமலேக்கியர்கள் பகைக்கிறார்கள். அவர்களுக்கு விரோதமாய் யுத்தத்திற்கு வருகிறார்கள். இந்த யுத்தத்திலே 2 பகுதிகள் இருக்கிறதை நாம் காண முடியும். ஒரு பகுதி பூமியிலே நடக்கிற யுத்தம், இரண்டாவது பகுதி வான மண்டலங்களிலே நடக்கிற யுத்தம். பூமியிலே நடக்கிற யுத்தத்தை நீங்களும் நானும் கேள்விப்பட முடியும் அல்லது பார்க்க முடியும். இரண்டாவது பகுதியாகிய அந்த வான மண்டலங்களிலே நடக்கிற யுத்தத்தை நாம் பார்க்கவே முடியாது. கீழே யோசுவா தேவ ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருந்த போது மோசே மலை உச்சியின் மேல் ஏறி தன்னுடைய கோலை வானத்துக்கு நேராக ஏறெடுத்தார். கீழே யோசுவா செய்கிற யுத்தம் உலக பிரகாரமான யுத்தம். மோசே தன் கோலை உயர்த்தி பிடித்தது ஆவிக்குரிய யுத்தம். அது ஜெபத்தின் யுத்தம், மன்றாட்டின் யுத்தம்,
வான மண்டலத்தில் இருந்த பொல்லாத ஆவிகளின் சேனைகளுக்கு விரோதமான யுத்தம். அதைதான் யுத்தத்தில் ஜெயக்கொடியானவர் என்கிற இந்த சத்தியத்தை படிக்கும் போது அதற்கு ஆதார வசனமாக யாத்திராகமம் 17 வசனங்கள் 11-12 நான் உங்களுக்காக படித்து காண்பித்தேன். உறவுகளே, பூமியிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யுத்தம் நடக்கும் போது வானமண்டலத்திலேயும் யுத்தம் ஆரம்பிக்கிறது. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மீகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை என்று வெளிப்படுத்தின விசேஷம் 12 வசனம் 7 நமக்கு படிக்க முடிகிறது. யாத்திராகம் 18 வசனம் 11 படி மோசே, அந்த லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்தி வந்த அந்த தலைவர், தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் கையை தாழ விடுகையில் அமலேக்கேயர் மேற்கொண்டார்கள். என்ன ஒரு விசித்திரம் இது! வான மண்டலத்திலே நடக்கிற யுத்தத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு உலக பிரகாரமாக நடக்கக்கூடிய போராட்டங்கள், தொந்தரவுகள், சச்சரவுகள், இதுதான் நீங்களும் நானும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே உங்களுக்கு சாத்தான் தொந்தரவுகளை தரும்போது அதே நேரத்திலே தேவன் யுத்தத்தில் ஜெயக்கொடியானவர் நமக்காக யுத்தம் செய்கிறார். வானமண்டலத்திலே ஜெயம் கொள்வது யார்? இஸ்ரவேலரா அல்லது அமலேக்கியரா? அது ஜெபிக்கிற மோசேக்களின் கைகளில் தான் இருக்கிறது. அன்பானவர்களே, ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி செய்தியிலே அடிக்கடி நாம் கேட்கிறோம் அல்லவா? நீங்கள் ஒரு தனிநபராக ஜெபிக்கிறவராக இருக்கிறீர்களா? குடும்பத்தோடு சேர்ந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? சபை உடன் விசுவாசிகளோடு போதர்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? நீங்கள் ஜெயம் பெற்றவர்கள். ஜெயம் கொள்வது நீங்கள் தான். இஸ்ரவேலராகிய நீங்கள் தான். அமலேக்கியர்கள் ஜெயம் கொள்ளவே முடியாது. ஏனென்றால் நீங்கள் ஜெபிக்கிற மோசையாக இருக்கிறீர்கள், மன்றாடுகிற மோசையாக இருக்கிறீர்கள். வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளுக்கு விரோதமான யுத்தத்திற்கு விரோதமாக நீங்கள் ஜெயம் கொள்ளுகிற ஜனங்களாக இருக்கிறீர்கள். வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்கிற அந்த பதம் திரும்ப திரும்ப வந்து கொண்டு இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கக்கூடிய 22 அதிகாரத்தையும் படித்து பாருங்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் யோவான். கர்த்தர் ஒவ்வொரு சபைக்கும் எழுதும் போதும் கர்த்தர் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் கொடுக்கிற ஆசீர்வாதங்களையும் பரிசு பொருட்களையும் குறிப்பிடுகிறார். முடிவாக ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான் என்று நமக்கு வாக்களித்திருக்கிறார். எங்கே? வெளிப்படுத்தின விசேஷம் 21 வசனம் 7. அன்பானவர்களே, ஜெயத்தின் வழிமுறைதான் என்னென்ன? அதைதான் இன்றைக்கும் நாளைக்கும் தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். முதல் வழிமுறை என்னவென்றால், ஜெயத்திற்கு வழி என்னவென்றால், ஜெபிக்கிற மோசையாக நீங்கள் இருக்க வேண்டும். அமலேக்கியரோடு நடக்கிற அந்த யுத்தத்தை காண வாருங்கள். கீழே யோசுவா, மலையின் மேலே மோசே, கீழே யோசுவாவின் கையில் பட்டயம், மேலே மோசேயின் கையில் தேவனுடைய கோல். சாதாரணமான ஒரு யுத்த களத்திலே காலாட்படை வீரர்களும் உண்டு, ஆகாய விமானப்படை வீரர்களும் உண்டு. ஆகாய படை மேலே பறந்து குண்டுகளை போட்டு எதிரிகளை பின்வாங்க செய்யும். அதற்கு பிறகு காலாட்படையினர் முன்னேறி எதிரியை துரத்தி இடத்தை பிடித்துக் கொள்வார்கள். இது போலவே முதலாவது மன்றாட்டு ஜெப வீரர்கள் தேவ சமூகத்திலே உன்னதங்களில் நின்று மன்றாடுவார்கள். அதன் பின்பு மிஷனரிகள், சுவிசேஷகர்கள், ஊழியர்கள் சென்று சாத்தானுடைய கோட்டையை தகர்த்து வெற்றி சூடுவார்கள். ஆகவே திறப்பிலே நிற்கும் ஜெப ஊழியரும் தேவை, சுவிசேஷ பணியை அறிவிக்கும் மிஷனரிகளும் தேவை. நன்றாக ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப வீரர் இந்தியாவிலே வந்து ஊழியம் செய்யும்படி விமானத்தில் வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது கருமையான மேகங்கள் திரள் திரளாய் இருக்கிறதை அவர் கண்டார். அவைகள் எல்லாம் லட்சக்கணக்கான அசுத்த ஆவிகளாய் இருந்தன. அப்பொழுது கர்த்தர் பேசி, இந்த ஆவிகள் தான் சுவிசேஷம் பரவுகிறதை தடுக்கிற ஆவிகள். நீ ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஜெபித்து மன்றாடி இந்த ஆவிகளை துரத்த வேண்டும். அப்பொழுது நான் உனக்கு யுத்தத்தில் ஜெயத்தை தருவேன் என்று அந்த ஊழியக்காரரோடு பேசினார். இயேசு கிறிஸ்து ஜெப ஊழியத்திற்கும் சுவிசேஷ ஊழியத்திற்கும் நல்ல முன்மாதிரி.
ஊழியம் செய்வதற்கு முன்பு அதிகாலை வேளையில இருட்டோட எழுந்து புறப்பட்டு தனியான ஒரு இடத்திற்கு சென்று தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தார். மார்க் 1:35 படிக்கிறோம். ஜெப ஊழியத்தை செய்கிறவனே ஆவிக்குரிய யுத்தத்திலே ஜெயம் அடைவான். மன்றாட்டு ஊழியம் செய்கிறவன் தான் ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் பங்கிடுவான் என்பது இயேசு காண்பித்த உண்மை. அன்பானவர்களே, இன்றைக்கு அருமையாக யுத்தத்தில் ஜெயக்கொடியானவர் என் தேவன் என்று சொல்லி நாம் சத்தியத்தை தியானித்தோம். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எவனோ என்று சொல்லி அதிலே உங்கள் பெயர் வர வேண்டும், ஜெபிக்கிற மோசையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இன்று கற்றுக்கொண்டோம். தொடர்ந்து நாளை தினத்திலும் யுத்தத்தில் ஜெயக்கொடியானவர் என் தேவன் என்கிற சத்தியத்தை தியானிப்போம். அதுவரையிலும் தேவ பிரசன்னம் உங்களை ஆளக்கடவது. ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல தேவனே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உம்மிடம் வருகிறோம். பரிசுத்த பைபிளில் உள்ள ஆழமான கருத்துக்களை நாங்கள் எளிதாக புரிந்து கொள்ளும்படி பல்வேறு விதத்திலே நீர் எங்களுக்கு போதித்து தருகிறீர். இந்த ஊழியத்திலே ஈடுபாடோடு விசேஷமாக தினந்தோறும் சத்தியத்தை கேட்கிற பரிசுத்தவான்கள் உண்டு. அவர்களுக்காக நீர் யுத்தம் செய்கிறவர் என்று சொல்லி உமக்கு நான் தெரிவிக்கிறேன் அப்பா. மன்றாட்டின் யுத்தம் உண்டு, ஜெபத்தின் யுத்தம் உண்டு. வான மண்டலங்களில் உள்ள சேனைகளை, பொல்லாத ஆவிகளை, அவர்களுக்கு விரோதமான யுத்தம் உண்டு. எங்களுடைய பரிசுத்தவான்கள் அதை செய்து ஜெயக்கொடியானவரோடு சேர்ந்து நாங்கள் வெற்றி கொள்ள உதவி செய்வதாக சமர்ப்பிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.